4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் தொடங்கிவிட்டால் போதும், கால்பந்து விளையாட்டு ரசிகர்கள் குஷியாகி விடுவார்கள். தங்களுக்கு பிடித்தமான வீரரின் பெயரையோ அவரது இனிஷியல்களையோ அல்லது அவர் விளையாடும் அணியின் பெயரையோ பதித்த டி ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு ஆரவாரம் செய்வார்கள். அப்படி கால்பந்து விளையாட்டு ரசிகர்களுக்காகவே திருப்பூரில் உள்ள நூற்றுக்கணக்கான பின்னலாடை நிறுவனங்கள் கடந்த சில மாதங்களாக உலகக்கோப்பைக்கான பிரத்யேக டி ஷர்ட்டுகளை தயாரிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். தற்போது போட்டிகள் தொடங்கிவிட்டதால் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் இவற்றுக்கான தேவையும் ஆர்டர்களும் குவிந்து வருகின்றன. இந்தியாவிலேயே கால்பந்து விளையாட்டுக்கான ரசிகர்கள் அதிகம் காணப்படும் மாநிலமாக கேரளா திகழ்கிறது. கால்பந்து போட்டிகள் தொடங்கிவிட்டால் அந்த மாநிலத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் தங்களுக்கு பிடித்த கால்பந்து வீரர்களின் கட் அவுட்டுகளும் கொடிகளும் பறக்க தொடங்கும். தற்போது கேரளாவில் உள்ள கால்பந்து ரசிகர்களின் தாக்கம் திருப்பூரின் பின்னலாடை நிறுவனங்களையும் எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக கேரளாவின் பாலக்காடு, கொச்சி, கோழிக்கோடு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் திருப்பூருக்கு வந்து முகாமிட்டுள்ளனர். மேலும் லட்சக்கணக்கான டி ஷர்ட்டுகளை குவியல் குவியலாக போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்கின்றனர். கேரளாவைச் சேர்ந்த கால்பந்து விளையாட்டு ஆர்வலர்கள் அதிகம் உள்ள மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா, கோவா, வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் டி ஷர்ட்டுகளுக்கான ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. இது குறித்து திருப்பூரை சேர்ந்த ஒரு உற்பத்தியாளர் கூறுகையில், ரசிகர்களின் விருப்பத்திற்கேற்ப ரூபாய் 100 முதல் ரூபாய் 500 வரையிலான விலைகளில் பல்வேறு வண்ணங்களில் தரமான டி ஷர்ட்டுகள் தயாரித்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கேரள வியாபாரிகள் அதிக அளவில் அணிவாரியாக ஆடைகளை வாங்கி செல்வதாகவும் கூறினார். வழக்கமான வர்த்தகத்துடன் ஒப்பிடும்போது உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டு காலத்தில் விளையாட்டு ஆடைகளுக்கான தேவை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த ஆண்டும் அதே போன்று ஆர்டர்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.